உன்னத பாட்டு 14ஆம் பாகம். அன்பானவர்களே, கடந்த 13 பாகங்களில் உங்களுக்கு உன்னத பாட்டு 1ஆம் 2ஆம் அதிகாரங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அநேக வித்தியாசமான காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியினால் இதில் எத்தனை விஷயங்கள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினவோ, எத்தனை விஷயங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயினவோ, எத்தனை விஷயங்கள் உங்களை பிரமிக்க வைத்து ஏற்றுக்கொள்ள வைத்து அடடா என்று ஆசைப்பட வைத்தனவோ எனக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் அன்பானவர்களே, என்னால் முடிந்த அளவு நான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு பல ஆண்டு காலமாக மேற்கொண்டு வந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அதிக காலம் ஜெபத்திலே இதற்காய் செலவழித்து இதை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இதற்காய் அநேகர் ஜெபித்து கொண்டும் இருக்கின்றார்கள். எனவே நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமைகின்றது என்று. இந்த உன்னத பாட்டை கற்றுக் கொடுக்க விரும்புகின்றவர்கள் அநேக ஊழியக்காரர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு கூட அநேக வெளிப்பாடுகள் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உன்னத பாட்டை பற்றி அநேக வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடும். அப்படியே நான் கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களிலே இருந்து கூட உங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதமானதான பிரயோஜனமானதான விவரங்கள் இருக்குமானால் இவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்கள், உங்கள் ஆய்வுகளின் அடிப்படையில் நீங்கள் கண்டுபிடித்த காரியங்கள், இவற்றோடு நீங்கள் உன்னத பாட்டை கற்றுக் கொடுத்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். ஏற்கனவே முதல் பாடத்திலே நான் சொன்னது போல இது ஒன்றும் காமசூத்திரம் கிடையாது, இதிலே காதல் கத்தரிக்காய் ஒன்றும் கிடையாது. என்னப்பா இது, மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டியாகிய சபையும் என்று அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு அழகான கவிதை புத்தகமாக இருந்தாலும் தீர்க்க தரிசன புத்தகம். எனவே அநேகர் இந்த உன்னத பாட்டை அவ்வளவு நேசிப்பது கிடையாது. ஆகவே நான் உங்களிடத்தில் வேண்டுவது என்னவென்றால், இந்த நான் கற்றுக் கொடுக்கின்ற சிலவற்றை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கும் வெளிப்பாடுகள், உங்களுடைய ஆய்வுகள் மூலமாய் உங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள், எனக்கு கிடைக்காத தகவல்கள் உங்களிடத்தில் இருந்தால் தயவு செய்து அந்த தகவல்களை நீங்கள் கற்றுக்கொடுங்கள். இந்த பாடத்தில் இருந்து கூட உங்களுக்கு ஏதாவது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அவற்றையும் எடுத்து நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாயும் தேவனுக்கு மகிமையாயும் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். ஏன் நான் இந்த காரியத்தை இப்பொழுது முன்வைக்கிறேன் என்றால், ஒரு அழகான அதிகாரத்துக்குள்ளே கால் வைக்கிறோம். 3வது அதிகாரம். இந்த 3வது அதிகாரத்திலே வெறும் 11 வசனங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றன. ஆனால் நான் சொல்லுவேன், இந்த 3ஆம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனம் அபூர்வமானது, அழகானது. என்னவென்றால், ஒரு சில சம்பவங்கள் பரலோகத்திலே நடக்கின்றன, ஒரு சில சம்பவங்கள் இந்த உலகத்தின் 7 வருட அரசாட்சியில் நடக்கின்றன, ஒரு சில வசனங்கள் 1000 வருட அரசாட்சியில் இருக்கின்றன. இந்த 11 வசனங்களுக்குள்ளே அடைந்து கிடக்கும் மாபெரும் ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு தானியேல் புத்தகம், எசேக்கியேல் புத்தகம், சகரியா புத்தகம், தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம், வெளிப்படுத்தின விசேஷம் என்று பல வேத புத்தகங்களையும் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். அது மாத்திரமா, எபிரேய மொழியில் அல்லவா இந்த கவிதை இருக்கிறது. எனவே எபிரேய மொழியில் சில கவிதை லட்சணங்களுக்கு உரிய அந்த சொற்களின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தானே இப்போ தமிழிலே பொதுவாய் விழி, கண்கள் என்றால் கயல் விழி என்பார்கள். கயல் என்றால் மீன். அப்போ தமிழிலே கயல் விழி, அவள் கயல்களை மூடினாள் என்று சொல்லும் பொழுது, விழி என்று சொல்லாவிட்டாலும் கவிதை தெரிந்த தமிழர்களுக்கு தெரியும் அது விழியைத்தான் குறிக்க வேண்டும். என்றால் கயல் என்பது மீனாய் இருக்கலாம், அவள் மீனை மூடினாள் என்று நினைக்க மாட்டார்கள், விழியைத்தான் மூடினாள் என்று புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தானே? இப்போ உதாரணமாக, அவளுடைய மாதுளைகள் விரிந்து சத்தம் வர ஆரம்பித்தது என்றால், தமிழ் கவிதை தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவள் வாயைத்தான் திறக்கின்றாள். ஏனென்றால் மாதுளைக்கு ஒப்பாக ஒரு பெண்ணின் இதழ்கள், உதடுகள் பயன்படுத்தப்படுகின்றன
என்று நமக்கு தெரியும். இதழ் இதழ் என்றால் கூட உதடு அல்ல, அப்படித்தானே? இதழ் என்பது அந்த மலர்களிலே வருகின்ற அந்த இதழ்கள். ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலே இதழ் என்றால் உதடு என்றே ஆகிவிட்டது. அதுபோல அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நான் மறுபடி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால் எனக்கு கொஞ்சம் எபிரேய மொழியை அன்று கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த புத்தகத்தை எபிரேய மொழியிலே படிக்கும் பொழுது அந்த வருகின்ற அந்த புரிந்து உணர்வு, அந்த 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 அர்த்தம் விளங்குகின்ற தன்மை இருக்கிறதே மகா மேன்மையானது அன்பானவர்களே. அதை தமிழிலே சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. என்னுடைய பல உபதேசங்களில் நான் கவனித்து வருகின்ற ஒரு விஷயம்தான், நான் சொல்லும் சில விஷயங்களை சிலரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதற்கு காரணம், வேதத்திலே அப்படி இல்லையே, இப்படி என்று சொல்வார்கள். அப்போது நான் படுகிற பாடு எனக்கு தான் தெரியும். ஏனென்றால் நான் எபிரேய மொழியை, ஆண்டவர் கொடுத்த எபிரேய மொழியை வைத்து நான் தடுமாறிக்கொண்டிருப்பேன். மொழிபெயர்ப்புகளை வைத்துக்கொண்டு சில பேர் தடுமாறிக்கொண்டிருப்பார்கள். மொழிபெயர்ப்புகளை ஒரு நாளும் நான் குறை சொல்வது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ அழகான மொழிபெயர்ப்புகள் நமக்கு இருக்கின்றபடியினால் இன்றைக்கு நாம் நம்முடைய மொழிகளிலே ஆண்டவரை ஆராதிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையை வாசிக்கிறோம். அப்போது ஆகவே அது அது நல்லது. ஆனால் பாருங்கள், சில நேரங்களிலே ஒரு மொழியிலே வருவதை இன்னொரு மொழியிலே புரிந்து கொள்வது கஷ்டம். ஆகவே எனக்கு இந்த போராட்டம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த 3ஆம் அதிகாரத்தின் 11 வசனங்களை நான் உங்களுக்கு விளக்கும் பொழுது எத்தனை பேர் என்னோடு மல்லு கட்டி கொண்டிருக்க போகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆகவே தயவு செய்து இவற்றை மனதில் வைத்துக்கொண்டு என்னோடு இணைந்து இந்த 3ஆவது அதிகாரத்தை படிப்போம் வாருங்கள். எவ்வளவு ஆழத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போவது எனக்கே புரியவில்லை. ஏனென்றால் சில நேரம் அளவுக்கு அதிகமான ஆழத்துக்கு போனாலும் சில விசுவாசிகளுக்கு அது தேவையில்லாததாய் அமையும் என்று நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் இதை கற்றுக் கொடுப்பதற்கு. இப்போ 3ஆவது அதிகாரத்துக்கு போய்விட்டோம். நான் உங்களுக்கு கடந்த பாடத்திலேயே சொன்னேன், இனி வருகின்ற 3ஆம் அதிகாரம் 7 வருஷ அந்த உபத்திரவ காலத்தையும் 1000 வருட அரசாட்சியையும் பற்றி பேசுகிறது என்று. வெறும் 11 வசனங்கள் தான். வா, என்ன அழகாக அது இருக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? நான் பேசும்போது எவ்வளவு ஆசையோடு உள் மனதிலிருந்து பேசுகிறேன் என்று. அவ்வளவு அழகானது. அந்த அழகைத்தான் உங்களுக்கு நான் காண்பிக்க முயற்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. சரி, 3ஆவது அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களையும் மணவாட்டி பேசுகிறாள். மணவாட்டி சபை. என்ன நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், இந்த 3ஆம் அதிகாரத்தை சபை பேசும் பொழுது மணவாட்டி பரலோகத்துக்கு போய்விட்டாள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்ட பிறகு 7 வருட காலங்கள் இந்த பூமியிலே உபத்திரவமும் பரலோகத்திலே மணவாட்டி ஆயத்தப்படுதலும் நடைபெறும் என்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த 7 வருட காலத்தில் தான் அன்பானவர்களே இந்த முதல் 4 வசனங்களும் நடக்கின்றன. புரிகிறதா? இப்போ இந்த 7 வருடங்கள் என்று சொல்லும் பொழுது, உலகத்திலே வருடங்கள் என்றால் அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் நாட்கள் உண்டு அல்லவா? இப்போ அந்த 7 வருடங்களும் நாம் பயன்படுத்துகின்ற கிரெகோரியன் பஞ்சாங்கத்தின்படி 365 நாட்கள் கொண்ட வருடங்கள் அல்ல என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது யூதர்களுக்கான 7 வருடங்கள், யூதர்களை அடிப்படையாய் வைத்த உலகத்துக்கான 7 வருடங்கள். அப்போ யூதர்களுக்கு ஒரு வருடத்திலே 365 நாட்கள் அல்ல, 360 நாட்கள் தான் இருக்கின்றன. அப்போ 360 நாட்கள் படியான வருடங்கள் 7. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வருடங்கள் நாட்கள் இரவு பகல் பிரிவு கொண்டனவா அல்லவா? இந்த பூமியிலே அந்த 7 வருடங்களும் கூட இரவும் இருக்கும் பகலும் இருக்கும், அப்படித்தானே? ஆனால் அந்த இரவும் பகலும் பரலோகத்தில் இருக்குமா? இல்லை. இன்று கூட இரவு பரலோகத்தில் இல்லை. இப்போ நீங்கள் ஒருவேளை இரவிலே இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ இந்தியாவிலே அல்லது இலங்கையிலே இருக்கின்ற நீங்கள்
இப்போ இரவிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இதே நேரம் அமெரிக்காவிலே பகல் அல்லவா? வேறு சில நாடுகளிலே மாலை, வேறு சில நாடுகளிலே காலை அல்லவா? பரலோகத்திலே பகல். பரலோகத்தில் எப்பொழுதுமே இருள் இல்லை. பரலோகத்தில் என்ன நேரம்? இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நேரம், இரவு 11 மணி என்று வைத்துக்கொள்வோம். அமெரிக்காவில் சில இடங்களிலே 12:30 இருக்கும், 11:30 இருக்கும். ஐரோப்பாவிலே ஒரு நேரமாக இருக்கும், ஆஸ்திரேலியாவிலே வேறொரு நேரமாக இருக்கும். பரலோகத்திலே நேரம் கிடையாது. அவர்கள் பரலோகத்திலே உள்ளவர்கள் தேவனாக இருக்கட்டும், தேவ தூதர்களாக இருக்கட்டும், அவர்கள் நேரத்துக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. அங்கு நேரம் எல்லாம் கிடையாது. அப்போ பரலோகத்தில் 7 வருஷங்கள் என்று அந்த ஆயத்த வருஷங்களை குறிப்பது பரலோகத்தில் நேரம் இருக்கின்றபடினால் அல்ல, பூமியில் இருக்கின்ற அந்த நேரத்துக்கு ஒப்பாக. புரிகிறதோ? ஆகவே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த முதல் 4 வசனங்கள் மணவாட்டி பரலோகத்திலிருந்து பேசினாலும் அவள் பூமியின் நேரத்தை அடிப்படையாய் வைத்துத்தான் பேசுகிறாளே ஒழிய பரலோகத்தின் நேரத்தை அல்ல. காரணம், அவள் ராக்காலங்களை பற்றி பேசுகிறாள். பரலோகத்தில் எங்கே ராக்காலம்? அப்போ பரலோகத்தில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவள் ராக்காலம் என்று சொல்லுவது பூமியில் ராக்காலமாய் இருக்கின்ற, பூமி என்று சொல்லும் பொழுது பூமியிலே கூட ஒரு பக்கத்திலே ராக்காலம் என்றால் மறுபக்கத்திலே பகல் காலம்தான். ஆனால் பூமி என்று சொல்லும் பொழுது எருசலேமை அடிப்படையாய் வைத்துத்தான் பரலோகம் பேசும். அப்படித்தானே? தேவனுடைய நாடு இஸ்ரவேல், அந்த நாட்டின் தலைநகரம் எருசலேம். ஆகவே அதை மையமாய் வைத்துத்தான் ஆண்டவரும் பேசுவார், தேவதூதர்களும் பேசுவார்கள், பரலோகம் பேசும். ஆக பரலோகத்தில் விற்றிருக்கின்ற மணவாட்டி நேரத்திலே ராக்காலங்களில் என்று அவள் சொல்லும் பொழுது உலகில் இஸ்ரவேலில் எருசலேமில் அது ராக்காலமாய் இருக்க வேண்டும். பரலோகத்தில் ராக்காலம் கிடையாது. இப்போ வேத அறிஞர்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் ஒழுங்காய் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இந்த ராக்காலங்கள் என்று சொல்லும் பொழுது நான் பரலோகத்தில் ராக்காலம் இருப்பதை பற்றி நான் குறிப்பிடவே இல்லை என்பதனை நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு இரவு கிடையாது, அங்கு இருள் கிடையாது, அங்கு அவர்கள் நேரத்துக்கு உட்பட்டவர்களே அல்ல. ஆனால் அப்போ அதனால் தான் சில பேர் சொல்வார்கள், இது ஒன்றும் பரலோகத்திலே இருந்து யாரும் பேசுவது கிடையாது, இது பூமியில் நடக்கிறது, ராக்காலங்களிலே அவரை தேடினேன் என்கிறாள், அப்போ ராக்காலங்களிலே எங்கே தேடுவது என்று. இப்போ பார்ப்போமே, நான் சொல்லுகிறேன். 1வது வசனத்தை வாசிப்போமா? ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. அப்போ நிச்சயமாக இப்படி ஒரு விஷயம் பரலோகில் நடக்க வாய்ப்பில்லை என்பது தானே நமக்கு தெரிகின்றது. ஏன்? ராக்காலம் அங்கே இருக்கிறதா? படுக்கை அங்கே பரலோகத்தில் யாராவது படுத்துப்பார்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும் பொழுது தேவ தூதர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் படுத்து கொண்டா இருக்கிறார்கள், உறங்கி கொண்டா இருக்கிறார்கள், ஓய்வு எடுத்து கொண்டா இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இரவும் பகலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு அவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே உறக்கம் கிடையாது, அங்கே ஓய்வு கிடையாது. ஏன் ஓய்வு? ஓய்வு எப்பொழுது வேண்டும்? களைப்பு வந்தால் தான் வேண்டும். பரலோகத்தில் களைப்பு வருமா? வராது. அப்போ ஏன் ஓய்வு? அப்போ இங்கே ராக்காலமாம், படுக்கையிலாம், இவள் ஆத்துமநேசரை தேடுகிறாளாம், அவரை காணவில்லையாம். அடுத்த நாள் நான் எழுந்து நகரத்தின் வீதிகளில் தெருக்களில் திரிந்து என் ஆத்துமநேசரை தேடுவேனாம், தேடியும் நான் அவரை காணவில்லையாம். அப்போது பரலோகத்தில் எங்கே எழும்பி நடக்கிறது? அப்போ படுத்து எழும்புவதற்கு படுக்கை அறையெல்லாம் இருக்கிறதா? அப்புறம் அங்கு பார்த்தால் நகரத்திலே திரிகிற காவலர்கள் என்னை கண்டார்கள். அப்போ பரலோகத்திலே காவலர்கள், போலீசார், இராணுவ வீரர்கள், செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் தெரிந்து கொண்டிருக்கிறார்களா? என்ன சுரேஷ் நீ சொல்லுகிறாய், இது ஒன்றும் பரலோகம் அல்ல என்று சொல்லுவார்கள். இதிலே தான் அன்பானவர்களே கவிதை வருகிறது. கவிதை வருகிறது. அப்போ கவிதை என்பது ஓரிடத்தில் நடப்பதை சில நேரம் வேறு இடத்தில் நடப்பது போலவும் காட்டும். அப்படித்தானே? சமுத்திரம் போல திரண்ட ஜனங்கள், சமுத்திரம், கடல் போல திரண்ட ஜனங்கள். அப்போ கடலோடு ஒப்பிடுவது அந்த திரளை காட்டுவதற்கு மாத்திரம் தானே, மற்றபடி வேறொன்றும் இல்லை. அப்போ ஜன திரளுக்குள்ளே நீந்தினேன். அப்போ நீந்தினேனா? தண்ணீரிலே நீந்துவது போல நீந்தினேனா? இல்லை அல்லவா? அப்போ நான் மகிழ்ச்சி கடலில் விழுந்து தத்தளித்தேன்.
அப்போ அங்கே கடல் இருக்கிறதா? ஆகவே என் மனம் சிறகடித்து பறக்க ஆரம்பித்தது. அப்போ என்ன உண்மையாக பறக்கிறதா? அன்பானவர்களை, இந்த இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 வசனங்கள், 3ஆம் அதிகாரம் 4 வசனங்கள், மணவாட்டி என்ன சொல்ல பார்க்கிறாள் என்றால், எங்கே என் மணவாளன்? அவரை இங்கே காணவில்லையே, பரலோகத்திலே காணவில்லையே. அதிலும் விசேஷமாக எப்படிப்பட்ட நேரத்தில்? பூமியிலே ராக்காலங்களில். அப்போ இரவு என்பது இரவையும் குறிக்கும், இருள் என்கின்ற ஒரு எதிர்மறையான நேரத்தையும் குறிக்கும். அப்படி அல்லவா? நான் சோகம் எனும் இருளுக்குள் அடைந்து போனேன். இருள் என்னை சிறைப்பிடித்தது. என்னை சிறைப்பிடித்த இருள் எது என்று பார்த்தேன், கண்டுகொண்டேன். அது சோகம். சோகம் எனும் இருளின் சிறை கைதி நான். இப்போ நான் உருவாக்கி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் கவிதையிலே வருவது அல்லவா? அப்போ இருள் என்பது இரவு நேரத்தை மாத்திரம் குறிக்காது, அவ்வளவு நல்லதல்லாத எதிர்மறையான நாட்களையும் குறிக்கும். பூமியிலே இருள் போன்ற 7 வருட காலம் அது. அப்படித்தானே? பூமியிலே இருள். ஏன்? அந்தி கிறிஸ்து ஆளுகிறான். 666 இலக்கம் கொடுக்கப்படுகிறது. முழு உலகமுமே ஒரு ஆட்சியாளன் கீழே தத்தளிக்கின்றது. எல்லாரும் ஒரே மதத்தை, அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குகின்ற ஒரு மதத்தை இப்பொழுது பின்பற்ற வேண்டி வற்புறுத்தப்படுகின்றது. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிடையாது. கைவிடப்பட்ட சில பேர் ஆங்காங்கே ஒளிந்து திரிந்து மறைந்து உபத்திரவப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். யூதர்கள் முதல் 3.5 வருடங்கள் ஏதோ அந்த 2 சாட்சிகள் மூலமாய் பழைய ஏற்பாட்டு விதத்திலே அந்த அந்தி கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை நிமித்தம் ஏதோ அவர்கள் ஓரளவு நன்றாய் இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் அதுவும் 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சாட்சிகள் 2ஐயும் அந்தி கிறிஸ்து கொலை செய்து விட்ட பிறகு அவன் யூதர்களை கொலை செய்ய தேடுகிறான். அவர்கள் பாலைவனத்துக்கு போய் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட வேண்டி இருக்கின்றது. பூமியிலே பூமி அதிர்ச்சிகள், கொள்ளைகள், வாதைகள், கொள்ளை நோய்கள், அது இது என்று எதிர்மறையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு விஷயங்களையும் பூமியிலே நடப்பிக்கின்றவர் யார்? இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் எங்கே? அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். சபையை எடுத்துக்கொண்டு அவர் போய்விட்டார். அப்போ பூமியிலே இவற்றையெல்லாம் செயல்படுத்துவது யார்? இயேசு. எப்படி தெரியும்? வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த 7 சுருள்களை திறக்க யாரும் இல்லை என்று சொன்ன பொழுது, யோவான் அழுத பொழுது ஒரு மூப்பர் வந்து யோவானை பார்த்து சொல்லுகிறார், அழாதே, இந்த சுருள்களை திறப்பதற்கு யூதாவின் ராஜ சிங்கம் தகுதி பெற்றவராய் இருக்கிறார் என்றவுடன் யோவான் காண்கிறார், இயேசுவானவர் அடிக்கப்பட்ட ஆடாக வந்து அந்த சுருள்களை திறந்து ஒவ்வொரு சுருளாக அந்த சுருளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு சுருளாக திறக்கும் பொழுது பூமி நியாயம் தீர்க்கப்படுகிறது. அப்போ அன்பானவர்கள், அந்த 7 வருட உபத்திரவ காலத்திலே இந்த உலகத்திலே உள்ளவற்றை எல்லாம், அந்த வாதைகள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், எரிமலைகள், அது இது எல்லாவற்றையும் நடப்பிக்கின்றவர் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த நேரத்திலே மணவாட்டி அங்கே என்ன செய்யப்படுகிறாள்? ஆயத்தமாக்கப்படுகிறாள். அந்த 7 வருட ஆயத்த காலத்திலே மணவாட்டி 1வது வசனத்திலே சொல்லுகிறாள், ராக்காலங்களில், அதாவது பூமியிலே இப்போ இரவு மாதிரியான காலங்கள் வந்திருக்கின்றன. என் படுக்கையிலே, அதாவது நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த பரலோகத்திலே என் ஆத்தும நேசரை, யாரை? இயேசுவை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. புரிகிறதா? அடுத்தது, நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. கவிதை நயமாய் சொல்லுகிறது, பரலோகத்திலே அவரை எங்கும் காணவில்லை. சிங்காசனத்திலேயும் காணவில்லை, பிதாவின் வலது பாரிசத்திலேயும் காணவில்லை, அங்கும் இல்லை இங்கும் இல்லை, பரலோகத்திலே அவரை காணவில்லை. இதைத்தான் கவிதை நயமாக மணவாட்டி சொல்லுகிறாள். 3வது, நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கொண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். பார்த்தீர்களா? அப்போ யார்? தேவ தூதர்கள். பரலோகத்திலே காவலாளர்கள் தேவையில்லை. என்ன கள்ளனா பாய போகிறான்? கவிதை கவிதை.
4வது வசனம், நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமனேசரை கண்டேன். என்ன அர்த்தம்? நான் தேவ தூதர்களிடத்திலும் வினவுகிறேன், அவர்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் திடீரென என் நேசர் வந்து விட்டார். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். சரி, என்ன தாய் வீடு? மணவாட்டிக்கு தாய் வீடு எவ்வளவு முக்கியம். சகோதரிகளே, திருமணம் செய்து நீங்கள் உங்கள் புகுந்த வீட்டுக்கு போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களே, நீங்கள் புகுந்த வீட்டுக்கு போங்கள், தனி குடித்தனம் போங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், எங்கு வேண்டுமானாலும் வாழுங்கள். ஆனாலும் தாய் வீட்டில் வளர்ந்த வளர்ப்பு மறக்குமா? அந்த இன்பம் கிடைக்குமா? இப்போ ஒரு சில சகோதரிகள், எனக்கு தெரியும், ஒரு சில சகோதரிகளினுடைய தாய் வீட்டு அனுபவங்கள் அவ்வளவு இனிமையானவை அல்ல. சில சகோதரிகள் தாய் வீட்டிலே கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், அதிகமாய் வேலை வாங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் இல்லை. நான் பெரும்பான்மையாய் சொல்கிறேன், பெரும்பான்மையான சகோதரிகள் தாய் வீட்டு வாழ்க்கை ஒரு இன்பமான வாழ்க்கை தான் அல்லவா? அந்த சிறு வயதிலே விளையாடுவது, அம்மாவிடம் சண்டை பிடிப்பது, அம்மா தலையை பின்னும் பொழுது அம்மாவோடு எரிந்து விழுவது, அப்புறம் அம்மா தாய்க்கும் மகளுக்கும் இடையில் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள், சண்டைகள், இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஸ்வீட் லைஃப். ஆகவே பெண்கள், சகோதரிகள் அநேகமானோர் தங்கள் தாய் வீடு என்பது அவர்களுக்கு ஒரு விசேஷம் தான், அப்படித்தானே? அந்த அந்த ஒரு 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 அர்த்தத்திலே மணவாட்டி சொல்லுகிறாள், தாய் வீடு என் பரலோகம், பரலோகம் தான் என் தாய் வீடு. வா, அப்போ என்னை பெற்றவளின் அறை, நான் நிரந்தரமாக இங்கு வாழப்போகிறேன், என் பெற்றவர்களிடத்தில் நான் வந்து விட்டேன். அந்த மாதிரியான ஒரு கருத்திலே என் பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இப்போ புரியுதா அன்பானவர்களே? வேறொன்றும் அல்ல, இந்த 4 வசனங்களும் என்னத்தை காட்டுகின்றன என்றால், 7 வருஷ உபத்திரவ காலத்தில் பரலோகத்திலே மணவாட்டி அங்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு வந்தாலும் முழு நேரமும் இயேசுவானவர் பரலோகத்திலேயே இருக்க மாட்டார். அவர் பூமியிலே வந்து இதை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு, இப்பொழுது இயேசுவானவர் பூமியிலே இருக்கிற விதத்திலே எங்கே 2-3 பேர் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பார். அந்த மாதிரி அல்லாமல், இரண்டாம் சபை இருக்காது, அந்த கொஞ்சம் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், அவ்வளவுதானே. மற்றபடி இந்த உலகத்தின் பல விஷயங்களையும் அவர் நியாயம் தீர்த்து அவர்களுக்குரிய அந்த காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அமைய செய்து கொண்டிருக்கும். அதே நேரம் யூதர்களையும் பராமரித்து பார்த்து இப்படியான வேலைகளை செய்வதற்கு இயேசுவானவர் பூமியிலே அவர் காணப்படுவார், பூமியிலே தான் அதிக நேரத்தை செலவிடுவார் என்பதனை கவிதை நயத்திலே அந்த முதல் 4 வசனங்களும் காண்பிக்கின்றன. அப்போது அவர் என்னோட இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு ஆதங்கத்தில் அந்த மணவாட்டி பாடுவது போல் அமைந்திருக்கிறது. இதில் ஒன்றை நாம் மறக்கக்கூடாது, இது வெறும் கவிதை. இயேசுவினுடைய இந்த அந்த 7 வருஷ காலத்தில் இந்த உலகத்தில் அவருடைய செயல்பாட்டை காட்டத்தான் இந்த கவிதை. மற்றபடி இயேசுவானவர் சர்வ வியாபகர், பூமியில் இருக்கும் அதே நேரம் அவர் பரலோகத்திலும் இருக்கின்றவர், அப்படித்தானே? ஆகவே இயேசு இல்லாத பரலோகம் ஒன்று இல்லை. அந்த முதல் 33 வருஷம் அவர் மனுஷனாக இங்கு வந்த பொழுதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின்படி அவர் பரலோகத்தை விட்டு வந்தார். மற்றபடி அதற்கு முன்னையாக இருக்கட்டும், அதற்கு பின்னையாக இருக்கட்டும், இயேசு இல்லாத பரலோகம் இல்லை. அவர் பூமியிலே இருந்தாலும் அவர் சர்வ வியாபகர், ஒரே நேரம் அவர் இங்கும் அங்கும் இருக்க வல்லவர். திருத்துவ தேவனே அப்படித்தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், அதே நேரம் அவர் பரலோகத்திலே இருக்கிறார். ஆகவே தேவன் சர்வ வியாபகர், இயேசுவானவர் தேவன் என்றபடினால் அவர் சர்வ வியாபகர். ஆகவே இந்த இடத்துல அவர் பரலோகில் இல்லை, அதை அல்ல இது காட்டுகிறது. அவர் பூமியிலே அந்த 7 வருடங்கள் மிகவும் வேலைப்பழுவோடு இந்த உலகத்தின் காரியங்களை அவர் செயல்படுத்தி கொண்டு இருப்பார் என்பதனை கவிதை நயத்தில் அழகாய் தீர்க்க தரிசனமாய் காட்டப்பட்டிருக்கின்ற வசனங்கள் தான் 3ஆம் அதிகாரத்தின் 4 வசனங்களும். அப்படியானால் அன்பானவர்களே, குழப்பி விட்டேனா? ப்ளீஸ் குழம்பாதீர்கள். அழகான பாடம் படித்து கொண்டிருக்கிறோம். பொறுமையாய், ஆறுதலாய், அழகாய் ஆவியானவரின் உதவியோடு தொடர்ந்து படிப்போம். அடுத்த பக்கத்தில் உங்களை சந்திக்கிறேன்.